நீங்க வந்து 41 குடும்பத்தை தத்தெடுக்கிறதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை போய் பாருங்க முதல்ல. அதே உங்களால பாத்துக்க முடியல. அப்புறம் வந்து நீங்க வந்து குற்றம் சாட்டி நிக்கிறீங்க. திமுக அரசு திமுக அரசு திமுக அரசு ஒரு நாள் வந்து இந்த பைத்தியம் பரத் இந்த படம் பாத்தீங்களா, காதல் படத்துல சொல்லிட்டு அந்த மாதிரி திமுக 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 இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா நீங்க போவீங்க. இதே மாதிரி போச்சுன்னா உங்க வீட்டுல வந்து யாராச்சும் வந்து இளைஞர்கள் வந்து இன்னமும் விஜய் விஜய் சொல்லியிருந்தாங்கன்னா உங்க வளர்ப்பு சரியில்லை, அவனுக்கு நல்லது கெட்டது எதுவும் நீங்க சொல்லி கொடுக்கறது தான் அர்த்தம். இவ்வளவு ஒரு முட்டாள்தனமா ஒரு இந்தியால ஆக்சுவலா இந்தியாலங்க வேர்ல்டு லெவல்ல வந்து விஜய காரி துப்பிட்டு இருக்காங்க. இந்த கட்சியை இந்த அளவுக்கு முட்டாள்தனமா பண்ணிருக்காங்களே, தற்கூரிங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக உதவி நல்ல உள்ளங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நாதன் மற்றும் ஆண்டனி பெஞ்சன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே. அதாவது நீங்கள் தினமும் நாங்கள் எதுக்கு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா எங்களை இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து மேற்கொண்டு வீடியோக்கெல்லாம் போட வைக்கிறது செய்த, அதாவது ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணியிருந்தாலும் அதை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து மாற்றிட்டே இருக்கிறோம். ஸோ வந்து உங்களுடைய வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு வந்து மிகவும் தேவைப்படுது, கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய ஆதரவுகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்தது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எதனால் நடந்துச்சு, அதாவது ஒரு நார்மல் பீப்புளு கொஞ்சம் அறிவு இருக்கிறவனுக்கு, அதாவது கொஞ்சம் அறிவு மீன்ஸ் வாட்னா சின்ன பசங்களுக்கே தெரியும். ஸோ எதனால் வந்து பிரச்சனையாச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா அதை பற்றியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏன் பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து சமூக விரோதிகள் தான் சொல்லணும். இன்னமும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்துக்கள் வந்து பேசுகிறதும் சரி, விஜய் நல்லவர் சொல்கிறதும் சரி, அவர் எந்த தவறுமே பண்ணல அப்படின்னு சொல்கிறதும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பரவிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது நேற்று வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கரூரில் வந்து பாதிக்கப்பட்டு இறந்தவர்களாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் அழைச்சி, அதாவது 41 குடும்பங்கள் இருக்காங்களே, அவங்க வந்து 37 பேர் தான் வந்தா சொல்கிறாங்க. அவங்கள அழைச்சி, அதாவது அவங்களுக்கு இங்கே வர வச்சு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு அனுப்புகிறாரு. இது வந்து எப்பாற்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனம், ஒரு முட்டாள்தனம், ஒரு கேவலமான தனம், ஒரு தலைவன் நல்ல மனுஷன் வந்து எவனும் பண்ண மாட்டான்றது இது பேசிக்குங்க. அது பேசிக், இது பேசிக்கான விஷயம் அது, சரிங்களா? இதை வந்து இப்போ வந்து நேஷனல் மீடியாவில் வரைக்கும் பேசி நேஷனல் மீடியா வரைக்கும் வந்து காரி துப்புறாங்க. News99 லைவ் சேனல்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட் நிகழ்ச்சியில் வந்து அங்கே பேசுகிறாங்க. அவங்க தெளிவான கருத்து வைக்கிறாங்க. யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, விஜய் வந்து அரசியல் தெரியுதா தெரியலையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவங்களே டிபேட் பேசுகிறாங்க. டிபேட்ல பேசுறாங்க. கிட்டத்தட்ட நிறைய நியூஸ் சேனல்ல வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, விவாதிக்க ஆரம்பிச்சு. யாரா இவரு புதுசா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு புதுசான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ வந்து இதுதான் வந்து மாற்று அரசியலா, இந்த மாதிரியான வந்து பேச்சுக்கள்லாம் வர ஆரம்பிக்குது. You know, you're absolutely right, Muralidharan. I want to talk. You said it's not in good taste, Muralidharan. I think so too. I am today standing with Dharnidharan as a human being to ask all of them to come there, sitting in one room. I know security. I know that he doesn't want anything to go wrong. But don't you think it's an utterly poor taste to ask someone who's, families of 1.5-year-old, child, 4-year-old, 14-year-old girl child, asking their parents to come to the room. What is this? Some kind of royalty? Are we living in monarchy, Muralidharan? I think it's a shame for Vijay to have done this. ஸோ வந்து இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிபேட்டில் வராங்க பார்த்தீங்களா, அந்த லேடி ஒருத்தங்க பேசுகிறாங்க, அவங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் போட்டு அசிங்கமாக திட்டுறானுங்க. என்ன பண்ணுறது இவங்கெல்லாம் வச்சுன்னு எனக்கு ஏற்றுக்கவே முடியலங்க. அது இப்போது அதாவது கருத்து சுதந்திரம் வந்து இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி கருத்து சொல்கிறாங்க. ஆனால் நேற்று நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, வர வச்சு ஆறு சொல்கிறது. ஸோ இதை பற்றி வந்து பேசுகிறாங்க. ஆனால் வந்து இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்கிறதுக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை, அறிவு இல்லை, அசிங்கமாக திட்டுறானுங்க. இது நாங்கள் தினம் ஏன் பதிவு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே தான் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமான ஒரு அசிங்கமாக திட்டுறதும் வந்து அவங்களுக்கு அவதூறாக பேசுகிறதும் மார்பிங் பண்ணி போடுறதும் இந்த மாதிரியான வேலைகளை வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நீ ஒரு பெண்ணு, நீ எப்படி வந்து எங்கள் தலைவனை பற்றி நீ பேசுவேன்னா உனக்கு அவ்வளோ பெரிய ஆளா? அதாவது என்ன பண்றாங்கன்னா பெண்களை மட்டுமே ஏன் டார்கெட் பண்றாங்கன்னா பெண்கள் வந்து வீக்கர் செக்ஸ்ல, ஸோ அவங்களாம் வந்து அட்டாக் பண்ணான்னு பாக்குறாங்க. ஆனா வந்து பெண்கள்லாம் இப்போ அப்படிலாம் கிடையாது, தைரியமே எதிர்த்து ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க.
ஆனா இது தெரியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா தற்குறிங்க போயிட்டு அவங்கள போய் கமெண்ட் பேசுறது, ஆபாசமா பேசுறது, ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்றானுங்க இவங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த லைவ் ஸ்மைலின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பார்த்தா ட்விட்டர்ல வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த விஜய் பத்தி ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க, ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க, ஒரு நாகரிகமான முறையில வந்து பதிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா சோசியல் மீடியா எல்லாம் பார்த்தீங்கன்னா பைசா கொடுத்து பண்றதா வந்து அந்த விஷயம் எல்லாம் வந்துச்சுல, அதை பத்தி வந்து இதை போட்டிருக்காங்க போல. அதுக்கு கீழே போயிட்டு அவங்களையும் ஆபாசமா வந்து பேசி வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களும் வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பா நீங்க வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள் சொல்றீங்களே, உச்ச நடிகர்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருக்கிறேன், மாநில அளவில் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்க நடிகர் என்ன அவார்டு வாங்கியிருக்காரு அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செருப்பால் வச்சு விட்டாங்க. இது தேவையா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? விஜய்க்கு எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள், ஒரு கொஸ்டின் மார்க் எழும்புது. சரி, இந்த விஷயம் இப்படி இருக்கட்டும். இன்னொரு விஷயத்துக்கு வரலாம். கரூர்ல நடந்துச்சு சம்பவம். அது பாத்தீங்கன்னா அங்க பாதிக்கப்பட்டவர் ஒரு விஜய் போய் பார்த்திருக்காங்க, ஒரு பெண் வந்து விஜய் பார்த்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியை நான் பார்த்ததுல இருந்து பார்த்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அது இப்படி நடந்திருக்கா, எனக்கு வந்து பயங்கரமான யோசனைகள் வருது. இந்த பெண் ஏன் திடீர்னு இப்போ வந்து ஏன் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க? நேற்று விஜய் அண்ணனை பார்த்துட்டு வந்துட்டு உடனே பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பாருங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கேன் சார்ட்ட சொன்னோம். அப்ப சாரெல்லாம் முடியும் கையிலும் ஒரு தப்பா எங்களை நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னல, சார் கையிலும் அப்படியே ஒரு மாதிரியா இருந்தாரு. அப்பதான் கண்ணீர் விட்டாரு. அதுமாதிரி நடந்துச்சுங்க சார், அங்க எல்லாமே நடந்தது, எது நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்தது அப்படின்னு சொன்னோம். தேவையில்ல கிழிச்சு விட்டது எல்லாம் பண்ணது எல்லாமே சொன்ன சாப்பிட்டு கண்ணால நாங்க பார்த்தோம் சார். கண்ணால நாங்க பாத்திருக்கோம். அங்க என்ன நடந்துச்சுன்னு நாங்க கண்ணால பார்த்தோம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல அத்தனை கேமராக்கள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எந்த கேமராலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க. நீங்க ஆனா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, தொடர்ந்து வைக்கப்படுது. அது உண்மையா இல்ல சார், உண்மையதான் சார் நடந்துச்சு. நடந்தது சார். சார் நீங்க என்ன நினைச்சு சார், ரத்தம் கட்டி இருந்துச்சுங்க சார். சொல்ல போனா ரத்தம் கட்டி இருந்துச்சு. அதோட நாங்க சாப்பிட்டு சொல்லிட்டு சார் அப்படியே கண்ணுல தண்ணி வந்துட்டே இருந்துச்சு சாருக்கு. அதெல்லாம் நாங்க சொன்னேன் சார், எங்க இந்த கையை வச்சாங்க. என்னோட இன்னொருத்தவங்களும் வந்திருந்தாங்க, அவங்களும் கபடி சித்தி தான், அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் எங்க கையை வைக்க கூடாது, அங்கேயும் எல்லாமே கை வச்சாங்க. அதுல இருந்து நாங்க மீண்டு வரக்கூடிய சாலை எங்களை இல்லைங்க சார். சாலை எங்க கிடந்துச்சு, நான் எல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு சார் சுடிதார்லாம். இப்படி வந்தோம், உள்ள இருந்து வெளியில வரக்கூடிய நாங்க செத்து குறைச்சுதான் சார் நாங்க வெளியில வந்தோம். அதுலயும் கொஞ்சம் நல்லவங்க இருந்தாலும் அவங்க அப்படியே தூக்கி விட்டாங்க எங்களெல்லாம். இப்ப பிடிச்சி இப்படி தூக்கி விட்டு தான் நாங்க வந்து இந்த சிலை வெளியிலேயே வந்தோம். நாங்க இல்ல நாங்க வந்திருக்க முடியாது. அந்த சற்று உடைக்கிற இடத்துல இருந்து சார் எல்லாமே கொஞ்சம் நாங்க கிச்சனெல்லாம் விழுந்தோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்னை வந்து தொடக்கூடாத இடத்துல வந்து தொட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க ரத்தம் கட்டிச்சு, என்னை இழுத்து நாசம் பண்ணாங்க என்ன அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அது போல பார்த்தா பத்திரிகையாளரும் கேட்குறாரு, இல்லை அங்கே அவ்வளோ கேமரா இருந்துச்சு, எப்படி வந்து அந்த கேமராவில் மட்டும் இது எந்த விஷயமும் வரவே இல்லை, அது எப்படின்னு கேட்டால் இல்லை நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண்ணது யார்? இதை வந்து கண்டிப்பாக வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து இவங்களை கூப்பிட்டு விசாரணை நடத்தணும். எங்கே நின்றுந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரணை பண்ண. இல்லை வந்து யாருன்னா இவங்களை சொல்ல வைக்கிறாங்களா? ஏன்னா இதுல ஒரு கேள்வி எழும்புது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அங்க வந்தவங்க ஃபுல்லா வந்து விஜயை பார்க்க வந்தவர்கள், வேற யாருமே வரல. அப்ப விஜயை பார்க்க வந்தவர்கள் தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா விஜய் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல, இல்லையா? விஜய் வந்து கண்டிப்பா ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பெண் கிட்ட வந்து ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் தெரிவிக்கல. ஆக்சுவலாக வந்து அந்த பெண் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு இங்கே இந்த மாதிரிலாம் ஆட்சின்னு சொன்ன உடனே விஜய் அண்ணா வந்து அப்படியே கண் கலங்கி அழுதுட்டாராம். அப்படியே தண்ணி கொட்டுதான், எப்படி தண்ணி அப்படியே கொட்ட பார்த்தீங்கன்னா வந்து கால் நனைஞ்சி இந்த முட்டி வரைக்கும் தண்ணி வந்துச்சாங்க. அவ்வளோ அழுதுருக்காராம் விஜய் அண்ணா. இது உண்மையா இருந்துச்சுன்னா இது கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து மானபங்கம் பண்ணியிருக்கிறானுங்க, அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்காங்கன்னா விடக்கூடாது, எவனா இருந்தாலும் விடக்கூடாது. ஆனா ஒரு வேளை வந்து தூண்டி விட்டு யாராச்சும் வந்து இந்த மாதிரி பேச வச்சிருந்தாங்கன்னா இந்த பெண் மேல வந்து ஒரு கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு இன்னொரு கேள்வி எழுப்புதுங்க. 41 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 41 பேர் பாத்தீங்கன்னா அவங்களதான் வந்து சிபிஐ வந்து விசாரணை பண்ணணும், சரி இல்லையா? பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தானே விசாரிப்பாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சும், நீங்க போனீங்க, எங்க போய் நின்றீங்க, என்னென்னலாம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா? ஸோ வந்து இப்போ அந்த 41 குடும்பங்கள் தான் வந்து அங்கே போயிருக்கு. எங்க
விஜயை பார்க்கறதுக்கு. அப்போ வந்து சாட்சியை வந்து அழிக்கிறதுக்காக வந்து விஜய் பிளான் பண்ண சதியா என்னன்றது கேட்கிறோங்க. ஏன்னா இப்போ ஒரு விசாரணை வளையத்தை இருக்குது இந்த நிகழ்வு. ஸோ எப்படி வந்து அந்த 41 குடும்பத்தில் இருக்கிற கூப்பிட்டு வந்து விஜய் வந்து இது பண்ணுவாரு? இல்ல இந்த நிகழ்வுக்கு நடந்ததுக்கு காரணம் இதுதானே. சிபிஐ இது விசாரணை பண்ணணும்ல, இது விசாரணை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நான் எந்த தப்பும் பண்ணல, அவர் நல்லவர், அவர் என்னங்க பண்ணாரு. நிறைய பேர் நான் சொல்றாங்க, போனவங்களை பேட்டிலாம் பார்த்தா எனக்கு எல்லாம் கடுப்பாகுது. ஒருத்தன் சொல்றான் அவர் எழைச்சி போயிட்டாருங்க, முடிய வெட்டலங்க, அப்படியே எங்களை கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டு அழுதாரு அப்படின்னு சொல்றாரு. உன் குழந்தை போச்சே, நீ அழுதியா? 20 லட்சம் வாங்கிட்டு ஒரு நடிகனுக்காக இந்த அளவுக்கு வந்து ஒரு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்களா மனுஷனுங்களா? நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் விஜய்க்கு நீங்க சப்போர்ட் பண்ற நீங்க, விஜய் தப்பு தானே பண்ணல. அவர் எதுக்காக 20 லட்சம் கொடுத்தாரு? எதுக்காக சொகுசு பஸ் வச்சு உங்களை கூப்பிட்டு வந்து ஒரு காலில் வந்து கதறி அழுதாரு? எதுக்காக வந்து கல்விக்கு வந்து நான் வந்து உதவி பண்றேன், எந்த உதவினாலும் எனக்கு கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லுங்க, அவர் ஏன் பண்ணணும்? தப்பே பண்ணல, எதுக்காக பண்ணணும்னு நான் கேட்கிறேன். அப்போ தெரியுதா? இந்த விஷயத்தை கேளுங்க யாராச்சும், இதுக்கு பதில் சொல்லுங்க. யாரும் டிவிக்கை சார்ந்தவர்கள் யாராச்சும் பதில் சொல்லுங்க. எவனும் சொல்லாம விஜய் 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 விஜய்ன்றீங்களே, இந்த சினிமா மோகத்திலே கெட்டு போறீங்களே. நான் ஒன்னே இந்த விஷயத்துல பதிவு பண்ண விரும்புறேன். உங்க வீட்டுல வந்து யாராச்சும் வந்து இளைஞர்கள் வந்து இன்னமும் விஜய் விஜய் சொல்லியிருந்தாங்கன்னா உங்க வளர்ப்பு சரியில்லை, அவனுக்கு நல்லது கெட்டது எதுவும் நீங்க சொல்லி கொடுக்கறது தான் அர்த்தம். இவ்வளவு ஒரு முட்டாள்தனமா ஒரு இந்தியாலங்க வேர்ல்டு லெவல்ல வந்து விஜய கார் துப்பிட்டு இருக்காங்க. இந்த கட்சியை இந்த அளவுக்கு முட்டாள்தனமா பண்ணிருக்காங்களே, தற்கூறிங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட அறிவில்லாம நம்ம தமிழ்நாடுன்றது எந்த அளவுக்கு கல்வியில் நம்ம சிறந்து விளங்கிட்டு இருக்கோம். படிச்ச இளைஞர்கள் கூட இன்னும் விஜய் 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 சொல்லிட்டு இருக்காங்களே, ஒன்னும் புரியலையே. அப்ப காசு கொடுத்து ஒரு நடிகை வந்தாலும் நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? நான் கேட்கறேங்க. அன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையாச்சு. முதலமைச்சர் வந்து நைட்டு 3:30 மணிக்கு, அது அதிகாலை 3:30 மணிக்கு வந்து பாக்குறாரு. துணை முதலமைச்சர் உடனே வந்து பாக்குறாரு. எல்லாத்துக்கும் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அங்குள்ள எம்எல்ஏ வந்து உதவி பண்றாரு. அவங்களுக்கெல்லாம் வந்து எதுவும் பாராட்டு தெரிவிக்கல. ஆனா விஜய் ஓடி போயிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டு 30 நாளா ஆளை காணோம். ஆனா அவருக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியாலயும் அங்கேயும் போராட்டம் நடத்திக்கின்னு எங்க விஜய் நாங்க உயிர் ஸ்டாண்ட் வித் விஜய் விஜய் சொல்லின்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்னடா? நீங்க எங்கிருந்தா வந்திருக்கீங்க? நீங்க மனித குலத்தில் தான் பிறந்தீங்களா? பின்ன யாரா நீங்களா? இல்ல புரியலங்க. இந்த தமிழ்நாடு அரசு அவ்வளவு உதவிகள் பண்ணிட்டு இருக்கு, அதை பத்தி பேசாம அதை விமர்சனம் பண்ணிட்டு இன்னமும் தமிழ்நாடு அரசு தான் காரணம், தமிழ்நாடு அரசு தான் காரணம், போலீஸ் தான் காரணம், போலீஸ் இல்லன்றீங்களே. நாங்க ஏகப்பட்ட வீடியோ வந்துச்சுடா, போலீஸை மதிக்காம என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. டிரான்ஸ்ஃபர் மேல ஒருத்தர் உட்காந்துக்கிறா, போலீஸ் சொல்றாரு தம்பி கீழே இருங்கப்பா, இங்க உட்காராத பண்றாங்க. வாங்க உட்கார முடியாது. அவருடைய பாக்கெட்ல இருக்கிற காசு எடுத்து கொடுத்து இந்த காசு வேணுமா அப்படின்றான் ஒரு போலீஸ் கிட்ட. இந்த போலீஸ் என்ன பண்ணிருக்கணும், லட்டை விட்டு மண்டல ஆட்டுன்னு ஆட்டிருந்தானா அது கரெக்டா இருந்திருக்கும். அது விட்டாரு, அவர் பாட்டு விட்டா என்ன பண்றது? இந்த மாதிரி தற்கொலைகளும் திருத்த முடியாதுங்க. இவங்களாம் மனிதர்கள் கிடையாது. போலீஸ் சொல்றது அந்த கண்டிஷன்ல இவங்க கட்டுப்படுத்திருந்தாங்கன்னா எந்த வித பிரச்சனை நடந்திருக்காது. கேட்டா போலீஸ் இல்ல. அப்புறம் என்ன டாஷிக்கியா விஜய் வந்து மைக்க பிடிச்ச உடனே என்ன இது வரைக்கும் என்ன பாதுகாப்பா கூட்டு வந்த காவல்துறைக்கு நன்றி, அவங்க இல்ல நான் இங்க வந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன் விஜய் சொன்னாரு? ஏன் சொன்னாருன்னு சொல்லுங்க. எதுக்காக விஜய் அப்படி சொல்லணும்? அந்த இடத்துல மைக் எடுத்துட்டு சொல்ல முடியுமா? வேணாச்சு இவ்வளவு தூரம் பொய்யா பேசுறீங்க. இங்க இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, எங்களை வந்து குத்திட்டானுங்க. யாரு குத்துனா? ப்ரூஃப் இருக்கா? ஆதாரமே இல்லாம இன்னமும் வந்து அப்படியே வந்து காத்துலயே வந்து பேப்பரை வச்சு ஆட்டிட்டு இருக்கீங்களே, ஒரு விவஸ்தை இல்ல. ஏன்னா திமுக அரசை குறை சொல்றதுக்குன்னு வரீங்க, ஆனா ஆதாரத்தோட குறை சொல்லுங்கடா. ஆதாரமே நான் பேசிட்டு இருக்கீங்க. நேத்து போன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெல் கொள்முதலே பண்ணல, விவசாயிகளை ஏமாத்துறாரு சொல்லி சொன்னாங்க. உடனடியா வந்து விஜய் இந்த திமுக வந்து சரியில்லை, கூடி சீக்கிரம் மக்கள் முடிவு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்க நெல் கொள்முதலே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு. அதுக்கு உடனடியா பாத்தீங்கன்னா விஜய்க்கு பதில் சொல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பக்கா வந்து டேட்டாவோட கொடுத்திருக்காரு.
இது பொறுக்க முடியாமல் நேற்று இங்கே வரை தந்த நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தவறான குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்களுடைய செயல்பாடுகள் பற்றி முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் இங்கே உங்களிடத்தில் சொல்லியிருக்கின்றார். திறந்தவெளி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை குடோனுக்கு எடுத்து செல்லாததால் அங்க புதிய நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லை என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே சொல்லியிருக்கின்றார். அது என்னன்றது நானும் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் 2016, 2017 முதல் 2020, 2021 வரை, அதாவது 4 ஆண்டுகளில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மொத்த நெல் 1,13,51,469 மெட்ரிக் டன். இதில் ஆண்டுக்கு சராசரியாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 22,70,293 மெட்ரிக் டன் மட்டுமே. ஆனால் திமுக ஆட்சி பெற்ற பிறகு, அதாவது 2021 ஆண்டுக்கு பின் தற்போது வரை 4 ஆண்டுகளில் 1,70,45,545 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆண்டுக்கு சராசரியாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 42,61,386 மெட்ரிக் டன் ஆகும். பார்த்துக்கோங்க, அதாவது எந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கேட்டா வந்து நெல் கொள்முதல் செய்யப்படலையா, இதான் ரிப்போர்ட்டு. அதாவது 4 வருஷத்துக்கு செய்யப்பட்டதை விட இங்க வந்து அதை விட வந்து ட்ரிபிள் மடங்குல வந்து இங்க கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதை விட்டு ஃபேக் நியூஸா பரவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியாது. அவரை கேட்டு வந்து விஜய் வந்து அறிக்கை விடுறாராம். பாருங்க எப்படிலாம் வருது பாருங்க. ஏன்னா விஜய் பார்த்தா இந்த விஷயத்துல அறிக்கை விட முடியாதுல்ல. அறிக்கை விட்டா வந்து அவர் தூக்கிடுவாங்க, அவர் மேல விசாரணை பண்ணுவாங்க. எதுல? இந்த கரூர் விஷயத்துல. அதாவது எவிடன்ஸ் இல்ல. அங்க கிட்டத்தட்ட வந்து 62 ட்ரோன் வந்து பறந்துச்சு. அது விஜய் கட்சியில இருந்து தான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களாம். இப்போ வரைக்கும் அவங்க ஃபுட்டேஜ் ஒன்றும் கொடுக்கல. ஏன் பஸ்ல சிசிடிவி கேமரால ஃபுட்டேஜ் ஒன்றும் கொடுக்கல? அதெல்லாம் கொடுக்க சொல்ல வாங்கணும், சிபிஐ வாங்கணும். கேட்டா அழிஞ்சிச்சுன்றீங்க, அது அழிச்சுன்றீங்க. இது ஒண்ணுமே புரியல. அதாவது இவங்க குழந்தைத்தனமான அரசியல் பண்றாங்க. அதை போங்க அடிப்பாங்க பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடும் போது அவுட்னா அவுட் இல்லைன்னாங்க பாத்து. இல்ல நீ இந்த பக்கத்துல இருந்து போட்ட அதனால அவுட் ஆயிட்டா, இல்ல நீ வந்து ஃபாஸ்டா போட்ட அவுட் ஆயிட்டா, இல்ல நீ லெஃப்ட்ல போட்ட அதனால அவுட் ஆயிட்டா. சோ இந்த மாதிரி சின்ன வயசுல பார்த்து சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் விளையாடும் போது வந்து காமெடி பண்ணிட்டு இருவாங்க பாத்தீங்கன்னா, ஏமாத்தாங்க பாத்து. அந்த மாதிரி தான் வந்து இந்த அரசியலையும் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமா வந்து ஹேண்டில் பண்றதுதான் விஜய். ஆனா இதுக்கு முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ற ஏராளமான பெண்களும் சரி, இளைஞர்களும் சரி வந்து கொஞ்சம் சிந்திக்க மாட்டாங்க. யார் இந்த விஜய், நமக்கு என்ன பண்ணாரு அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க. கேட்டா வந்து ஒருத்தவங்க ட்வீட் போட்டுக்கிறாங்க மனசாட்சி இல்லாம. ஏங்க மத்தவங்களாம் வந்து எதோ பண்றாங்க, இவர் சொந்த காசுல வந்து பண்ணியிருக்கிறாரு, அதை நீங்க வந்து பாராட்டாம. உங்களால தானே செத்தாங்க. நீ தான் கொடுக்கணும். இதுதான் பெரிய இதுவா? அது 20 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு சட்டப்படி 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். அவ்வளோ காசு வச்சுட்டு இருக்கீங்களே, 41 பேர் செத்துக்கிறாங்க, கொடுக்கறது தானே. சும்மா ஒரு பேச்சுக்கு நான் வந்து குடும்பத்தை தத்தெடுத்துக்கிறீங்க. எங்க சரி 20 லட்சம் கொடுங்க, அந்த அடிப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்குறேன், நீங்களே எப்போ கொடுப்பீங்க? அதுக்கு இன்னும் அறிக்கையும் வரல, உனக்கு கொடுத்த மாதிரியே தெரியவே இல்லை. எப்படி கணக்கெடுப்பீங்க, எப்போ கொடுப்பீங்க? கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பேர் காயப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்போ 2 லட்சம் போகும் சொல்லுங்க விஜய் சார், சொல்லுங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சோ அது பண்ணியாச்சு. நீங்க எப்ப பண்ண போறீங்க? எப்போ நீங்க 2 லட்சம் கொடுக்க போறீங்க? அதுவும் கண் துடைப்பா? உங்களுடைய சுயநலத்துக்காக மக்களை ஏமாற்றாதீங்க. அவங்களுடைய ஏழ்மையை வச்சு நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் விஜய் சார். ஓப்பனா சொல்றேன், இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா விடாது. நீங்க வந்து 41 குடும்பத்தை தத்தெடுக்கிறதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை போய் பாருங்க முதல்ல. அதையே உங்களால பாத்துக்க முடியல. அப்புறம் வந்து நீங்க வந்து குற்றம் சாட்டி நிக்கிறீங்க. திமுக அரசு. ஒரு நாள் வந்து இந்த பைத்தியம் பரத் இந்த படம் பாத்தீங்களா, காதல் படத்துல சொல்லிட்டு அந்த மாதிரி திமுக இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா நீங்க போவீங்க. இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா மாறுங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது உங்க மேல வந்து கொஞ்சம் மரியாதை இருக்கு. நீங்க ஒரு நடிகர், ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கு. அதுவும் வந்து போயிட்டு தான் தெரியுது. ஏன்னா வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து ரொம்ப வந்து உங்களை வச்சு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க வளர்றதுக்காக, நீங்க வந்து ஒரு உச்ச நடிகர்,
ஆனா வந்து உங்களை வச்சு அவங்க வந்து ஒரு ஃபேம் கிரியேட் பண்றதுக்காக ஒரு தேவையில்லாத விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லித் தராங்க. அது என்னன்றதை யோசிக்காம நீங்களும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து உங்க கூட இருக்கிறவங்க அந்த யாரோ ஒருத்தருக்கு ஜானி ஜான் ஜான் சொல்லிட்டு அவரை வந்து மாத்துங்க. ஏன்னா அவர் தான் வந்து தவறான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை வந்து இந்த மாதிரி மாமல்லபுரத்துல வந்து மக்களை வந்து கொண்டு வந்து நீங்க வந்து ஆறுதல் சொல்றேன்னு பிளான் போட்டு அவர் தான் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலம். நேஷனல் மீடியா லெவலுக்கும் காரி துப்புறாங்க. இதெல்லாம் வந்து மாத்திக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் மிஸ்டர் விஜய் சார். நான் ஓப்பனா சொல்றேன், இதே நிலைமை நீடித்து இருந்துச்சுன்னா நீங்க நிக்கிற இடத்துல டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க.